Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.8ல 9th sum பார்க்குறோம். If z equal to 2 minus 2y, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin when first one theta equal to pi by 3, second one theta equal to 2 pi by 3, third one theta equal to 3 pi by 2. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இசட் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் தீட்டா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷன், கவுண்டர் கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இசட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 மைனஸ் 2i. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். கரெக்டாக? ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு என்ன, மைனஸ் 2. கரெக்டாக? ஐஒய். ஸோ ஐக்கு பக்கத்தில் இருக்க எல்லாமே ஒய். இப்போ ஐக்கு பக்கத்தில் -2 இருக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, ரேடியன்ஸ். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இதை அப்ளை பண்ணுறோம், 2 ஸ்கொயர் ப்ளஸ் -2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன கிடைக்குது நமக்கு, ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 8ன்னு கிடைக்கும். ரூட் 8 வந்து என்ன செய்யலாம், டா போட்டு எடுத்துக்கலாமா, எல்சிஎம். ஸோ 2 போட்டால் 4, 2 போட்டால் 2. ஸோ 2 2 வந்து வெளியே எடுத்துக்கலாம், ஒரு 2 ரூட்டில் தான் இருக்கும். ஸோ ஆர் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கு, ஓகே, ஆர் வேல்யூ என்ன கிடைக்கும், 2 ரூட் 2ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுவோம், தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு, தீட்டா ஃபார்முலா என்ன, tan inverse of y by x. ஸோ அதோட வேல்யூ அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, tan inverse of ஒய்யோட வேல்யூ -2 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ 2. ஸோ ஒரு மைனஸை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் tan inverse of என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்கும். மைனஸை வெளியே எடுத்துகிட்டு, ஸோ tan inverse of 1. ஓகே, ஸோ tan எப்போ 1 ஆகுது நமக்கு, பை பை 4ல் 1 ஆகுது. ஸோ தீட்டா வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, இப்போது பை பை 4ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், z ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இதில் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஆரோட வேல்யூ 2 ரூட் 2 காஸ் தீட்டா வேல்யூ -π பை 4 ப்ளஸ் ஐ சைன் -π பை 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இ பவர் ஐ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, அவ்வளோதான். ஓகே, அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம், ஆர் இ பவர் ஐ தீட்டானையும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர் இ பவர் ஐ தீட்டானா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் 2 காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. தீட்டா இருக்கிற இடத்துல நமக்கு இப்போ என்ன இருக்குது, -π பை 2. அப்போது இ பவர் பார்த்திங்கன்னா இ பவர் ஐ இருக்கா, ஸோ ஐ தீட்டா தீட்டா இங்கே என்ன இருக்கோ அது இங்கே வரும், இ பவர். கரெக்டாக? இ பவர் ஐ தீட்டானா இங்கே தீட்டா இருந்தால் தீட்டா வரும். நமக்கு என்ன இருக்குது, -π பை 4. ஸோ -π பை 4 தான் நம்மளோட தீட்டா வேல்யூ. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க இசட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தீட்டா வேல்யூஸ் அப்ளை பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து கொஷினில் கொடுத்துருக்கிற லைன் தான், வேணும்னா எழுதிக்கிட்டால் போதும். The rotation of z by theta in the counter clockwise direction about the origin when first one theta equal to π by 3. ஓகே, இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, z1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். z1 ஈக்குவல் டு z இ பவர் ஐ தீட்டா. ஓகே, ஸோ ரொட்டேஷன் இசட்டை வச்சு நம்ம வந்து இந்த தீட்டா வேல்யூவை ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கிறதுனால z1. ஓகே, z1 ஈக்குவல் டு z இ பவர் ஐ தீட்டா. ஓகே, ஸோ z1 ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய z வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 ரூட் 2 இ பவர் -i π பை 4 இன்ட்டு இந்த இ பவர் ஐ தீட்டா வரும். கரெக்டாக?
ஸோ இ பவர் ஐ டீட்டாவில் நான் இப்போது நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் வேல்யூ என்ன, தீட்டா ஈக்குவல் டு π/3 அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன கிடைக்குது, which is equal to 2√2 e பவர் மைனஸ் ஐ π/4 e பவர் ஐ தீட்டா வேல்யூ என்ன π/3. இப்போ பார்த்தீங்கன்னா இ பவர் சேமாக இருக்கா. ஸோ ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 2√2 இ பவர் இதை எப்படி எழுதிக்கலாம், ஐயை நான் வெளியே எடுக்கிறேன். ஐயை வெளியே எடுத்தோன்னே என்ன கிடைக்குது பாருங்கள், மைனஸ் π/4 ப்ளஸ் மைனஸ் π/4 ப்ளஸ் π/3ன்னு கிடைக்குது. ஓகேவா. ஸோ ஐயை இந்த 2 இ பவர் டேர்ம்லேருந்து நான் வெளியே எடுத்திருக்கேன். கரெக்டாக. ஓகே, ஸோ அந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். மைனஸ் π/4 ப்ளஸ் π/3 which is equal to LCM எடுக்கலாம் 12. ஸோ இது 3 கிராஸ் மல்டிப்ளை மாதிரி போகும். கரெக்டாக. ஸோ மைனஸ் 3π ப்ளஸ் 4π which is equal to மைனஸ் 3 ப்ளஸ் 4. ஸோ ப்ளஸ் 1π/12ன்னு நமக்கு கிடச்சிது. ஸோ Z1 என்ன கிடச்சிது, Z1 ஈக்குவல் டு 2√2 இ பவர் ஐ இன்ட்டு அந்த ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூ நம்ம என்ன கிடச்சிருக்கு, π/12ன்னு கிடச்சிருக்கு. இவ்வளோ தான். ஸோ இது வந்து Z1, அதாவது தீட்டா ஈக்குவல் டு வென் தீட்டா ஈக்குவல் டு π/3. ஓகேவா. செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் வென் தீட்டா ஈக்குவல் டு 2π/3. ஓகே, அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ Z2 ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் அதே ஃபார்முலா தான், Z e பவர் ஐ தீட்டா. ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது Z2 ஈக்குவல் டு Z, ஓகே Zக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்க வேல்யூ 2√2 e பவர் மைனஸ் ஐ π/4. ஓகே, இன்ட்டு இந்த வேல்யூ இ பவர் ஐ தீட்டா. இப்போ தீட்டாக்கு என்ன கொடுக்குறோம், நம்ம 2π/3 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்குது, 2√2 e பவர் மைனஸ் ஐ π/4 e பவர் ஐ தீட்டா வேல்யூ 2π/3ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் நான் ஐயா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வெளியே எடுக்கிறேன். சேம் ஸ்டெப் தான் எல்லாமே. 2√2 இ பவர் ஐ வெளியே எடுத்தோன்னா மைனஸ் π/4 ப்ளஸ் 2π/3. ஐயை மட்டும் வெளியே எடுத்துருக்கோம். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ மைனஸ் π/4 ப்ளஸ் 2π/3. ஸோ எல்சிஎம் என்ன கிடைக்குது நமக்கு, 12 தான். ஸோ 3 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 இங்கே. ஸோ மைனஸ் 3π ஓகே மைனஸ் 3π ப்ளஸ் 4 × 2 8π. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 5π/12ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். Z2 ஈக்குவல் டு 2√2 இ பவர் இதோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐ போட்டுட்டு 5π/12. ஸோ இதுதான் செகண்ட் தீட்டா வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வென் தீட்டா ஈக்குவல் டு 3π/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Z3 ஈக்குவல் டு Z e பவர் ஐ தீட்டா. ஸோ இதில் கொண்டு அப்ளை பண்ணலாம். இசட்டோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், 2√2 e பவர் மைனஸ் ஐ π/4 அண்ட் இந்த e பவர் ஐ தீட்டா. இதில் கொண்டு தீட்டா வேல்யூ அப்ளை பண்ணுறோம். 2√2 e பவர் மைனஸ் ஐ π/4 e பவர் ஐ 3π/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐயை வெளியே எடுக்கிறோம். ஸோ 2√2 e பவர் ஐயை வெளியே எடுத்தால் என்ன கிடைக்குது, மைனஸ் π/4 ப்ளஸ் 3π/2ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2. ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குது, காமனாக 4 வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் பை அப்படியே தான் வரும். இங்கே என்ன செய்கிறோம், ஒரு 2ஐ மல்டிப்ளை பண்ணுறோம் மேலே கீழே. அப்போ என்ன கிடைக்குது, ப்ளஸ் 6πன்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 5π/4ன்னு கிடைக்குது. இதை கொண்டு இதோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ Z3 ஈக்குவல் டு 2√2 e பவர் ஐ போட்டாச்சு. இதோட வேல்யூ என்ன, 5π/4. அவ்வளோதான். ஸோ 3 தீட்டா வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ணிட்டோம்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.